பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, மகனே மகளை நலமான காரியத்தை நீங்க பிடிச்சு கொள்ளணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க. அது என்னங்க நலமான காரியம்? நம்ம வாழ்க்கைக்கு நல்லது எது, கெட்டது எது, நம்ம என்ன பண்ணணுன்றத நம்ம ஆராய்ந்து அறிந்து கொண்டு திட்டமிட்டு செயல்பட்டு நம்ம இந்த காரியத்தை நம்ம செய்யணும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க. மேல இருக்க வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, எல்லாவற்றையும் சோதித்து பார்க்கணுமா. இன்னைக்கு உங்க லைஃப்ல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க. அந்த பிசினஸ் நீங்க பண்ணிட்டு அது லாஸ் ஆயிட்ட பிறகு அதை நீங்க விட்டுட்டீங்க. ஆனா ஏசப்பா சொல்றாரு, நீ ஒரு காரியத்தை பண்ணும்போது அது உங்களுக்கு கரெக்டா வருமா, அது கரெக்டா வராதா, நீ ஏன் செக் பண்ணாம விட்டுட்ட, நீ அவசரப்பட்டு ஏன் முடிவெடுக்கிற? ஒருவேளை இன்னைக்கு அது லாஸ்ட்ல போயிருந்தா கூட ஒரு 2 மாசம் கழிச்சு கூட அது நல்லா போயிருக்கும் மகனே மகளே, நீ ஏன் அதை விட்டுட்டேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்தாங்க சொல்றாரு. சில காரியங்கள் நம்ம லைஃப்ல எடுப்போம் தெரியுமா, சில முயற்சிகள், சில படிப்பின் காரியங்கள், வேலையின் காரியங்கள், தொழிலின் காரியங்கள், அது எல்லாமே நம்ம ஆராய்ந்து முடிவெடுத்து பர்ஃபெக்டா பண்ணோம்னா ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுத்து, ஏன்னா அவர் தான் ஆலோசனை கர்த்தர், அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நம்ம லைஃப்ல நம்ம செய்யும் போது நிச்சயமா அது நல்லா வருங்க. ஏசப்பா நம்மளை பார்த்து சொல்றதுன்னா எல்லாவற்றையும் சோதித்து பாரு, நீ சோதித்து பார்த்துட்டு நலமானதை பிடித்து கொள்ளுன்னு சொல்றாரு. அப்போ உனக்கு எது சக்சஸ் கொடுக்குதோ அந்த காரியத்தின்படியே நீ இப்போ வாழ்க்கையில முன்னேற முடியும்னு சொல்லி எனக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க. இதே போல வசனங்களுக்கே நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமீன்.